இருந்த கூட்டம் பூரா விட்டுக்கிட்டு போயிருச்சு. இருக்கட்டும், நீங்க இருப்பீங்க. நான் ஊருக்கு போற வரைக்கும் நீ விட்டு போக மாட்டீங்க. தெரியும், இருக்கட்டும். இந்த பணியிலும் வராமல் இப்படி உட்காந்து நீங்க ரசிக்கிறீங்க பாருங்க, நான் தையாக்கலாம். ரொம்ப நன்றி. அழுதுட்டா ஆம்பளையா கூட பிறக்கலாம், பெண்ணாவும் பிறக்கலாம். இந்த உலகத்துல பெண்ணா பிறந்து வாழ்றதே பெரிய கொடுமை. பெண்ணா பிறந்தாவே உள் பாவடை, வெளிப்பாவடை, உள் சட்டை, வெளிச்சட்டை எல்லா இலவும் மயிரும் போட வேண்டியதா இருக்கு. ஆம்பளையா பிறந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. 4 முழத்துல வேட்டியை வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு தேவன் கோவில் மணியோசி நல்ல சேரிகள் சொல்லுவோம். எங்க மணியோசை அப்படின்னு ஆடி தெரிஞ்சுக்கலாம். பெண்ணா பிறக்கிறது அவ்வளவு ஒரு கொடுமை. நான் பொம்பளையில நீ வாய பிறந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏய்யா கிட்ட வந்து பார்த்தா அப்புறம் தெரியாம இருக்குமா? அதனால நீ அங்க இல்லாம இங்க வந்து உட்காந்துருக்க. உனக்கு இந்த பணியில ஒரு நோக்கம் எடுக்கத்தான் செய்யுது. அப்படியே பொம்பளைய நான் வந்துட்டாலும் என்னை அடிச்சு கிட்டி அடிச்சு தகத்தை எடுத்து போடுவேன். இருக்கட்டு, அப்புறம் இங்க வந்தோம்னா அப்புறம் எல்லாமே நினையத்தானே செய்ய. அங்க உட்காந்துருக்கும் போதே உனக்கு நினைதுன்னா அப்ப நான் எவ்வளவு எஃபெக்டா இருக்கேன்னு பாரு. கீட்டா இருக்குன்னா பேசாம கொல்லிக்கிட்டு எடுத்து சுடுங்க. பெண்ணாவும் பிறக்கலாம், ஆணாவும் பிறக்கலாம். ஆனா இந்த உலகத்துல பெண்ணா பிறந்தாவே 12-13 வயசுல வயசுக்கு வந்துடும். அது இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைய கூட பிராய்லர் கோழியை நல்லா கெதிக்க தின்னுபிட்டு 8 வயசு 9 வயசுலயே புதக்குன்னு வயசுக்கு வந்துருதுங்க. 18-20 வயசு ஆனவனே நல்லவங்க மாதிரியே பொண்ணு வாக்க வர்றாங்க. தண்ணி அடிக்க மாட்டேன், பீடி சிரட்டு குடிக்க மாட்டேன், எந்த கெட்ட பழக்கம் இல்லை. இடைய வட்டியில கிராமத்துல கேட்டு பாருங்க, என்னைய தவிர எவனும் யோக்கியமே இல்லை அப்படின்னு பொய்யா புளிக்கு தள்ளி அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா இருந்தா நல்ல வாழ்க்கை அமையும். சில இங்கே குடிக்காரங்க அமைஞ்சாங்கன்னா தண்ணியை போட்டு குத்துறாங்க.
கல்யாணம் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கஞ்சா குடிக்கிறனா கூட கல்யாணம் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. யார வேணாலும் கல்யாணம் பண்ணலாமாமா. ஒருத்தனை செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. கணேசி கோயில போடுறாங்க பாரு, அவங்களை செத்தாலும் கோயிலைய போட்டு வாயும் கொப்பளிக்கிறாங்கல்ல, ஒரு மயிரும் கொப்பளிக்கிறாங்கல்ல. ராத்திரி பொண்டாட்டி பக்கத்துல படுத்து வாயிலேயே முத்த கொடுக்க போறாங்க. புடம் நாத்தமா நான் வந்து சதிய பிடிச்சாங்க. எப்படித்தேன் கணேஷ் மேல 100 ரூபாயா 70 ரூபாய் ஆயிருச்சா? சரி சரி, இப்படிலாம் பார்க்கப்பட்டு இப்படி பொம்பளைய சீரழிஞ்சு எங்க வண்டியை தள்ள முன்னா எங்களுக்கு சாணி தள்ளி போயிருது. ஒரு முக்கியமான விசேஷம், நாங்க ஊரா காவலுக்கு போறோம். காவலுக்கு தான் போறோம், காலத்துக்கு போறோம். நான் மட்டுமா போறேன்? நான் ஒத்தையாலும் போய் நான் கிட்டியா அடிக்க போறேன். அடிக்கட்டும் என்கிட்ட சுத்தி முத்தி எல்லாரும் சேர்ந்து கிட்டி அடிக்க பாக்குறீங்க. அடிக்கிறது அடிக்க, நல்லா அடிக்கிறப்ப அடிங்க. இடத்துக்கு தலைவி அம்மா வந்திருக்காங்களாம், அதுக்கடுத்து தோழி ஒருத்தி இருக்கா. நம்பிராசி அப்பா என்கிட்ட ஒரு தகவல் சொன்னார். அப்பா, ஏய் இந்த கூட்டம், இந்த சேர்ல உட்கார்ந்துருக்க கூட்டமும் எந்திரிச்சு பணி தாங்க முடியாம வீட்டுக்கு போனாலும் சரி, இந்த வீடியோக்காரர் ஒரு ஆளை வச்சு வீடியோ அது வாட்டுக்கு பணியில நடையாயிட்டார். அவரு ஒரு தொப்பி போட்டு எப்படி அந்த வீடியோ காப்பாத்துறதுக்கு விடிய கொட்டான்னு சேம முடிச்சிருக்க மாதிரி முடிச்சுதான் இருக்கணும். இல்லடா வீடியோ தூக்கிட்டு போயிட்டாங்களா போச்சுல. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டாலும் இந்த நாடகத்தை டெம்பர் கொண்டுட்டு போயிருங்க. நீங்க நாடகத்தை கொஞ்சம் கூட இப்படி சுரக்க படுக்க போட்டுறாதீங்க அப்படின்ட்டு எங்க அப்பா என்கிட்ட தகவலை சொல்லியிருக்காரு. ஆனா நாங்க வரும்போதே இப்படி இருக்குன்னா கண்டிப்பா ராஜாவட்டு வரும்போது சத்தியமா மைச்சட்டுக்காரரு வீடியோக்காரன் இருக்காரு போல. இருக்கட்டும், ஆமா இருக்கட்டும், என்ன பண்றது, ஒரு சில சூழ்நிலை அப்படி சமயத்தான் இருந்தாலும் தோழிய கூப்பிட்டு காவலுக்கு போற ரகசியத்தை அவள்கிட்ட பக்குவமா சொல்லும். 2, 4, 5, 7, 9, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இருக்கட்டும். என்னல 450 பேர் இருக்கீங்க. அடியே ஜெயா, யாருக்கிட்ட பீடிய குடிச்சு இதுல ஊதுறது? சரி சரி, ஜெயா நல்லா இருக்கியா? ஜெயா அவர் கூப்பிடுறாரு. ஐயா ஜெயா நல்லா இருக்கியா? உனக்கு என்ன பேச அதிகமா இருந்தாலும் சரி, கீச அதிகமா இருந்தாலும் சரி, போகுதுடி. என்ன தண்ணி கொண்டு வர போறோம்? மண்ணு திக்கிற உடம்ப 4 மனுஷ மக்கள் திண்டு போறாங்க. என்னத்தை கொண்டு வர போறோம்? என்ன போயாது? சரி சரி, பத்தாய்க்கிறியா? சரி சரி, மண்ணு திக்கிற உடம்ப 4 மனுஷ மக்கள் திண்டு போறாங்கடி. இருக்கட்டும், கண்டது கழிவுலாம் என்னை குத்துது, அதவே தாங்கிறது நெக்லஸ். ஏன் இவ்வளவு மனம் வருத்தியாவே பேசுறீங்க? உன் பிரச்சனை என்ன? பெண்ணா பிறந்தாங்க வருத்தமா தாண்டி அப்படி சொல்லாத. மாதவராய் பிறப்பதற்கு மாதவன் செய்யும் சொல்லியிருக்காங்க. ரோட்ல நடந்து போனால் நாய் வந்து குண்டிய மோந்து வைக்குது. ஏன் அது மோந்து வைக்குது? பெண்ணை பூராமே இந்த உலகத்துல காம பொருளாவே பாக்குறாங்க ஆம்பளை. உன்னைய பார்க்கும் போதே இவருக்கு மூடு வருதுன்னு சொல்றாரு. அவர் சொல்லவே அவர் பாட்டு பேசாம உட்கார்ந்து இருக்காரு. கவட்டுகளை குவிய விட்டு பிடிச்சிருக்காரு. குளூர் அந்த மாதிரிமா கீட்டான இடம் அதானே. எடுத்து கணச்சல விட்டாருல தெரியும். வாய மூடி முதல். இருக்கட்டும் அடியே, இருக்கட்டும் அடியே. அம்மா பாத்தியா? ஏண்டி காவலுக்கு போற மாம்பள? ஆமாம்மா. போடி. ஏண்டி எப்ப பாரு தினமும் காவலுன்னு உனக்கு போர் அடிக்கலையா? நம்ம காவலுக்கு போகாம இருந்ததே போர் அடிக்கும். அப்படியா? அப்புறம் சோத்துக்கு சுப்பிரமணியன் பிடிச்சுக்கிட்டு சரி சரி இருக்கட்டும். நீ யாரையும் காதலிக்கிறியா? நான் யாரையும் காதலிக்க. நீ யாரையும் காதலிக்கிறியா? எனக்கு ஒருத்தனும் சிக்கலடி. ஏன் இப்படி சொல்றது? 4 பேர் இருக்காங்க, அப்புறம் என்ன? அவங்க சும்மா ஒத்துக்கு இருக்காங்க. சும்மா ஒத்துக்கு இருக்காங்க. புதுக்கோட்டை கக்கூஸ், காரைக்குடி கக்கூஸ். எதுக்கு கக்கூஸா போனேன்? என் நம்பரை எழுதி போட்டேன். சரி, எதுக்கு? எவனாவது ஒரு இழிச்சா போய் சிக்கிற மாட்டானா?
அவனை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது ஜிபே பண்ணு, ஏதாவது பாலிமன்றம் லோனு கட்ட காசு ஜிபேல போட்டு விடு அப்படின்னு காலத்தை பொழுது ஓட்டிடலாம். இப்ப ரொம்ப பொம்பளைய ஐடியா பூரா அப்படி தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு எழுதி போட்டு யாரா போன் பண்ணாங்களா? ஒருத்தனை அடிக்கல, ஒருத்தன் அடிச்சேன். அதுலயும் ஒருத்தன் மனசு இறங்கி உனக்கு போன் பண்ணிருக்கியா? ஹலோ, யாரவே சொல்லு. அதே ஒருத்தன் அடிச்சேன். ஹலோ, என்னடி பிடிக்கிறா? அழுகிறியா சிரிக்கிறியா? அவனை சொல்லும் போது எனக்கு எரிச்ச மனசு ஆகுது. ஏன் என்னாச்சு? அடியா ஏன் அழுகுற? இல்ல போன் பண்ணிக்கிட்டு செஞ்சு வாய் அப்படி வைக்காத, பொசு பொசுன்னு வருது. ஏன் வாயாது வெளியில உனக்கு அப்படி தெரியுது? வாய மூடு முடிச்சு. ஹலோ, மாத்திரை போதமானு கேட்டேன். எனக்கு மாத்திரை போடுவோமா? மாத்திரை போடுறதுக்கு டாக்டர் மாத்திரை போதமான்னு நம்மளுக்கு டாக்டர் அடிச்சுட்டேன். அப்புறம் நல்ல யோகம் தானே, வெயிட் அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைச்சேன். சரி, அந்த டாக்டர் போன் பண்ணிக்கிட்டு ஹலோ ஆதி மூலமான்னு கேட்டேன். ஆதி மூலமா? அப்பா எனக்கு உள் மூலமும் இல்ல வெளி மூலமும் இல்ல, என்கிட்ட ஆதி மூலம் 10,000 வாங்கிட்டு போயிருந்தேன் கேட்டா. ஐயாப்பா, அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு கேட்டேன். இந்த டாக்டர் போன் பண்ணிக்கிட்டு மூலம் பௌத்திரமான்னு கேட்டாண்டி. ரொம்ப சிரமம் தாண்டி. சரி, எப்படி போய் சிக்கிருக்க பாரு. அம்மா கூப்பிடுறோமா? அம்மா கூப்பிடுறோமா? அம்மா ஓடியாங்கம்மா, ஓடியாங்க. எல்லாரும் ரீல்ஸ் பாக்குறாங்க. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைட்டு. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைட்டு. அசப்பட்டு ஏறி ஓடி உடத்துட்டு சொல்லம்மா இந்த சுடமே குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு. உன்னை நான் சொல்லவே இல்லை. நீ யார் முதல்ல? இவளுக்கு தான் வாழ்த்து சொன்னேன். உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? அப்பா வச்சிருக்காரு. ஒண்ணு வச்சிருக்காரு? எங்க அப்பாவா? என்னடி சொல்ற? ஏய் பொய் சொல்லாத. 10 மணில இருந்து வச்சிருக்காரு.
எப்ப என்ன 10 மணில இருந்து வச்சிருக்காரு காலையில. சரி 10 மணில இருந்து எங்க அப்பா உன்னை எதுக்காக வச்சிருக்காரு? காலையில 5:30 நீ மணிக்கு இதுல மதிச்சு விரட்டிட்டு. டேய் நீ வாடி 10 மணில இருந்து எங்க அப்பா எதுக்காக வச்சிருக்காரு? அப்படி நீ என்னதான் நீ செய்யற வச்சிருக்காரு? முதல்ல எங்களை நின்று பேசும்போது ரொம்ப ஒழுக்கத்தோட நின்று பேசணும். வேலைக்கு வச்சிருக்காரு. வேலைக்கு வச்சிருக்காரா? வேலையெல்லாம் ஒழுங்கா பாப்பியா? வேலை உனக்கு பாக்க தெரியுமா? ஐயோ நீங்க சொல்லி பாருங்க புரிஞ்சு எடுத்து முடியுங்க. டேய் நீ நிக்கிற சைஸே சரியில்லை, இதுல வேலை புரிச்சு எடுப்பியா? நீங்க நினைக்கிறீங்க ஒத்த வீடு கோட்டமா இருக்கு இப்படி நினைச்சீங்க. ஏய் அதுக்கு இல்லடி, ஆளே சுணக்கமா ஒரு மாதிரியா இருக்கே, நீ என்னத்தை வேலை செய்ய போறேன்னு கேட்டேன். மாசமா இருக்கா? ஐயோ நான் என்ன மாசமா இருக்கியா? 2 இட்லி ஒரு தோசையும் போட்ட ஓடு. 2 இட்லி ஒரு தோசைக்கு எப்படியா? தோசையும் இட்லி போட்ட ஓடு. நிதானத்துக்கு இன்னும் கொண்டுட்டு வரலமா. இந்நேரம் பக்கத்துல ஒரு புல்லா கூட சாப்பிட்டா கூட. ஏய் இப்பெல்லாம் பேசாத முதல்ல. சரி ஏய் சிரிச்ச முகமா இரு பொம்பளை எப்ப பார்த்தாலும். வயிறு உப்பிக்கிட்டே இருக்குப்பா. அதை பார்த்துட்டு நீங்க மாசமா இருக்குல்ல கேக்குறீங்க. கோச்சுக்காதே திரு மாசமா நான் மாசமா இருக்கியா என்னமோ நினைச்சிட்டேன்டி. மாசமா இருக்கான்னு பின்னாடி எல்லாம் என்னுடைய முன்னாடி இருக்கு பின்னாடி குண்டி. சரி அப்பா பாத்தியா? அப்பா என்ன சொன்னாரு? உங்க 2 பேரும் கூட்டிட்டு பாருங்க ஆலமரம். அதுல 2-3 பேர் படுத்துருக்காங்க. சரி அங்க போய் என்ன பண்ண போற? அவங்க பாவம் எங்களை படுத்திருந்தா காய்ச்சா வரும் உஷிட்டு விட்டு வர சொன்னாரு. சரி அங்க கூட்டி போய் என்ன பண்ண போற? காவலுக்கு போய் சொன்னாருமா. காவலுக்கா? அந்த ஆலமரத்துக்கு தான் காவலுக்கு போகணுமா? அப்படியா? சரி அப்பா சொல்ற பேசிக்கிட்டே இங்க வந்திருக்க மாதிரி காட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி பாத்துக்கமா திருச்செந்தூர் கடலோரத்தில் சென்னில் ஆண்டவன் நடக்காங்க. அழுகிற மாதிரியே இருக்கு வாயை திறந்தா. நம்ம சந்தோஷமா இருக்கு. சரி அப்பா காவல் பார்க்க சொல்றாரா இல்லையா? அவன் வந்தமா காவலை பார்த்தா போட மாட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடும். ஆனா உண்மையிலுமே சரி அழகா இருக்கு. ஏய் ஏய் பிச்சு போடுவேன் வாயை திறந்தே வச்சுக்க. ஆனா அழகா இருக்குடி நீ. உன்ன மாதிரி பார்த்தேன். ஏய் வளவை கென்னடி குறைச்ச எம்புட்டு அழகா இருக்கா? ஏய் இவளை விட பேர் அழகு. இங்க வா நீ ஆனா வயிறு உப்பு இருக்குன்ற, நடக்க முடியலன்ற, ஆமா தூக்கமா வருதுன்ற, மயக்க வருதுன்ற. ஆனா இதெல்லாம் மட்டும் எப்படி எப்ப இருக்க? சரி கொஞ்சம் ஆடி பாடி விளையாடணும். உனக்கு எப்படி மனசுக்கு சந்தோஷமா இருக்கா? நீ சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கியா? மகிழ்ச்சியா இருக்கியா? அப்ப எங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்படிலாம் கொண்டாடுறோம் தெரியுமா? ஒரு கட்டிங்க மட்டும் இப்போதைக்கு கொடுத்து பாருங்க எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு பாருங்க. பெண்ணு மாதிரி பேச அப்படிலாம் பேசாம வெளி மடிக்கிண்ணத்துல நல்ல நல்ல சந்தனம் தான். சந்தனத்தை தொட்டதுமே நெஞ்சுக்குள்ள தந்தனம் தான். வெளி மடிக்கிண்ணத்துல நல்ல நல்ல சந்தனம் தான். சந்தனத்தை தொட்டதுமே நெஞ்சுக்குள்ள தந்தனம் தான். நல்ல நல்ல சந்தனம்
அடி ஒரு தடவை அழகாக அடிக்கிறியா கும்மியதான் அடிக்குது அழகா அடிச்சியே ஒரு தடவை அடின்னு சொன்னேன் இது கும்மி இல்ல மாற அடிக்கிறது இது கும்மி இல்ல பரவாயில்ல வந்துருச்சு ஒரே விரட்டு நான் என்ன பண்ணுவேன் நான் பாட்டு பாடி பறவையில விரட்டுவேன் நீ என்ன பண்ற ஆட்டம் என்ன நீ என்ன வேணாலும் ஆடுவ சாதாரணப்பட்டாடா நீனா ஆடணும் சரியா வள்ளியம்மா ஆடணுங்கிற நோக்கத்துலதான் இந்த சேர்ல கூட உட்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க யாரு சொன்னா கேளுங்க அவங்களே இதுமே அமைதியா உட்காந்து நாடகம் பாக்குறாங்க ஆட சொல்ல இல்ல நாடகத்தை முடிச்சுட்டு நாங்க காசு தரீங்க நாடகத்தை முடிக்கிறியா என்ன நீ ஒரு சுறுசுறுப்பு வேணாமா அவங்க பண்ற பார்க்கும்போது நம்மளுக்கு மந்தமாகுது அவத்தானே வச்சிருக்க மகிழ்நாடு பாறையில நாங்க ஆடி இருக்கோம் என்ன சொன்னாலும் போதும் போதும்னே சொல்றேன். இந்த பறவை போச்சுன்னா நம்ம பொட்டல பார்த்துட்டு தான் கத்தணும். பச்சிகளே ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் காவலை பார்க்கணும். வேணிமலை சார்ந்த இந்த வசந்த முனிவர்கள் வரக்கூடியணும். அப்படி யாராவது வந்தா மரியாதை யாராவது வந்தா மரியாதை கொடுத்து சரியா?